ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் 8375 ஆஃப் காலேஜஸ் இன் த கண்ட்ரி? நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான 8375 கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the second question, இதயம் காப்போம் initiative was launched in. இதயம் காப்போம் முன்னெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2023 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question, ஞானவாபி mosque is located at. ஞானவாபி மசூதி எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாரணாசி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fourth question, which country recently executed untested method known as nitrogen hypoxia? நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை நிறைவேற்றம் எனப்படும் சோதிக்கப்படாத முறையில் சமீபத்தில் மரண தண்டனையினை செயல்படுத்திய நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி USA, அமெரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question, which state recently got GI tag for நைஷி டெக்ஸ்டைல்ஸ்? நைஷி ஜவுளிகளுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the sixth question, India's first pilot technology project to make jet fuel from alcohol was inaugurated at. ஆல்கஹாலிலிருந்து ஜெட் விமான எரிபொருள் தயாரிக்கும் இந்தியாவின் முதல் சோதனை தொழில்நுட்ப திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பூனே தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question, ஆப்ரேஷன் பிளாக் கோல்டு வாஸ் கண்டக்டட் பை. பிளாக் கோல்டு என்று நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the eighth question, G77 plus China third South Summit was held in. G77 plus சீனா அமைப்பின் மூன்றாவது தெற்கு உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கப்பாலா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the ninth question, இன்ஜெனியூட்டி மார்ஸ் ஹெலிகாப்டர் வாஸ் லான்ச்டு பை. இன்ஜெனியூட்டி என்னும் செவ்வாய் கிரக ஆய்விற்கான ஹெலிகாப்டர் ஆனது எந்த நிறுவனத்தினால் ஏவப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாசா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question, the IUCN status of white rhinoceros is. IUCN பட்டியலில் வெள்ளை காண்டாமிருகத்தின் பாதுகாப்பு அந்தஸ்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அழிந்து போன இனம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question, which of the following state launched a comprehensive caste census recently? பின்வருவனவற்றுள் சமீபத்தில் ஒரு விரிவான சாதிவெறி கணக்கெடுப்பை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 12th question, the 4th National Chilika Bird Festival was held in. 4வது தேசிய சிலிகா பறவை திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடிஷா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question, who will be the host state or UT of கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024? 2024ஆம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி லடாக் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 14th question, which of the following is not the part of recently added 5 Ramsar wetland site list? பின்வருவனவற்றில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 5 ராம்சார் ஈரநிலங்கள் பட்டியலில் இடம்பெறாதது எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார்கிளி பேர்ட் சாங்சுரி, கரிகிளி பறவைகள் சரணாலயம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 15th question, which state hosts the highest number of Ramsar wetland sites? ராம்சார் ஈரநிலங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question, which state launched சதக் சுர்யாகா ஃபோர்ஸ் ஃபார் ரோட் சேஃப்டி? சாலை பாதுகாப்பிற்காக சதக் சுரக்யா படையினை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பஞ்சாப் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 17th question,
Which state was topped in the Khelo India Youth Game medals tally? கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் முதல் இடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா தான் கரெக்ட் ஆன்சர். மகாராஷ்டிரா தான் கேலோ இந்தியா யூத் கேம் மெடல் டேலியில் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. மூவிங் ஆன் த 18th question. சதா தான்சிக் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்டு பிரிவின். சதா தான்சிக் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா சவுதி அரேபியா. இந்தியா மற்றும் சவுதி அரேபியா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 19th question. Which team won the inaugural hockey Spice Women's World Cup by defeat India? முதலாவது ஹாக்கி 5 years மகளிர் உலக கோப்பையில் இந்திய அணியை தோற்கடித்து வெற்றி கோப்பையினை வென்ற அணி எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெதர்லாந்து தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 20th question. The beneficiaries of ஸ்மைல் ஸ்கீம் இஸ். ஸ்மைல் திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. திருநர் சமூகம் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 21st question. Which country launched வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மலேரியா வேக்சின் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன்? உலகிலேயே முதல் முறையாக குழந்தைகளுக்கான மலேரியா தடுப்பூசி வழங்கீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கேமரூன் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 22nd question. Which of the following national park is not located in the banks of Brahmaputra river? பின்வருவனவற்றுள் பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில் அமையாத தேசிய பூங்கா எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மன்னாஸ் நேஷனல் பார்க். மன்னாஸ் தேசிய பூங்கா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 23rd question. Who won the women's single slam title in Australia Open 2024? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரீனா சபலெங்கா தான் கரெக்ட் ஆன்சர். 2024ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓப்பன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றவர் ஆப்ஷன் ஏ அரீனா சபலெங்கா தான். மூவிங் ஆன் டு த 24th question. Which of the following Indian own ஏசியன் மேரத்தான் சாம்பியன்ஷிப் 2024? பின்வருவனவர்களில் 2024ஆம் ஆண்டு ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மான் சிங் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 25th question. Who won the BCCI Best Women International Cricketer for 2021-22? BCCI அமைப்பின் 2021 முதல் 2ஆம் ஆண்டின் சிறந்த மகளிர் சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனை பட்டத்தினை வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்மிருதி மந்தனா தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம்.